அதாவது விக்னேஷ் சிவனுக்கும் நயன்தாராவுக்கும் விவாகரத்தா அப்படின்னு ஒரு கேள்வி போட்டு எல்லாத்துலையும் வந்து படத்தோட தலைப்புன்னு வேற சொல்லிட்டாங்க. வந்து இன்ஸ்டாவில் போய் அன்ஃபாலோ பண்ணி விட்டாங்க அவருடைய காதல் கணவர் இயக்குனர் விக்னேஷ் சிவனை. ஐ எம் லாஸ்டா, ஆமாம், ஐ எம் லாஸ்ட்னு ஒரு ஸ்டோரி போட்டாங்க. நயன்தாரா விக்னேஷ் சிவனுடைய 7 வருட காதல் எவ்வளோ சொல்ல ஒரு சிம்பிள் வந்து தொடங்குச்சு. அப்புறம் பிரபுதேவாவுடைய பேரை கையிலேயே பச்சை குத்தி வச்சுருந்தாங்க. அவருக்கு இதுவாகிடுச்சு. அப்புறம் நயன்தாரா மீது எல்லாருக்கும் ஒரு இது உண்டாச்சு. வெறும் நடிகையாக மட்டும் இல்லாமல் திறமையான நடிகையாக மாறினது நயன்தாரா. போயிட்டுருக்காரு வழக்கமான ஒரு ஜென்ரல் செக்கப் அப்படின்னு அப்போ சொன்ன தகவல் இப்போ நேரம் கூடுதல் ஆக 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 சோஷியல் மீடியாக்கள் அப்புறமா இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தலைக்குள்ளே மூளையில் ஒரு சின்ன கட்டி, அதுக்கான ஆப்ரேஷன் நடந்திருக்கு. ஆப்ரேஷன் நடந்து முடிச்சாச்சு. அவங்க சொல்லிட்டாங்க ரைட்டு. அதை நீங்கள் தெரியுங்களா, ஒரு சின்ன கட்டி மாதிரி இருந்ததுன்னா அதை ஒரு அரை மணி நேரத்தில் எடுத்துடலாம். அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சினிமா பற்றின பல விஷயங்கள் இன்றைக்கி நம்ம கூட பகிர்ந்துக்க சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஜெயர்பாலு சார் தான் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம் கிஷோர். சார், பொதுவாக அஜித் சார் படத்துலேருந்து அப்டேட் வந்தால் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாவாங்க. ஆனால் நேற்றைய தினம் அஜித் சார் பற்றி ஒரு அப்டேட் வந்துச்சு. ஃபேன்ஸ் எல்லாரும் சோக கடலில் தான் மூழ்கி இருந்தாங்க நேற்று ஃபுல்லாக. அது ரூமராக என்னன்னே தெரில. ஒரு சின்ன ஒரு நியூஸு அப்படியே ஒரு தீயாக பரவச்சு. அஜித் அவர்கள் வந்து அப்போலோ மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு இந்த பிரெயின் சம்மந்தமாக ஏதோ ஒரு ஆப்ரேஷன் எதுவும் நடக்க போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த தகவல் எந்த அளவுக்கு சார் உண்மை? இல்லை, நேற்று அதே போல் தான் ஒரு 11 மணி வாக்கில் எங்கிட்டே விசாரிச்சப்போ அவர் அஜித் சம்மந்தப்பட்ட மேனேஜர் சம்மந்தப்பட்டலாம் ஃபோன் யாரும் எடுக்கலை. அப்புறம் நமக்கு தெரிஞ்ச பத்திரிகையாளர் சோர்ஸில் கேட்டப்போ ஆமாம் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்காரு. வழக்கமான ஒரு ஜென்ரல் செக்கப் அப்படின்னு அப்போ சொன்ன தகவல் இப்போ நேரம் கூடுதல் ஆக 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 சோஷியல் மீடியாக்கள் அப்புறமா இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தலைக்குள்ளே மூளையில் ஒரு சின்ன கட்டி, அதுக்கான ஆப்ரேஷன் நடந்திருக்கு. ஆப்ரேஷன் நடந்து முடிச்சாச்சு. அப்சர்வேஷனில் இருக்கார். 3 நாள் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பெட்டில் இருக்க போகிறார் மாதிரியான தகவல்கள் நேற்று நைட்லேருந்தே தொடர்ந்து வந்து அவருடைய ரசிகர்கள்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. மீண்டு வரணுன்ற மாதிரியான ஒரு விஷயம். என்ன ஆச்சு அப்படின்னு, இது உண்மையா அப்படின்றது மறுபடியும் வந்து அஜித் தரப்புலேருந்து விசாரித்தப்போ எந்த பதிலும் இல்லை. தொடர்பு எல்லைக்கு வெளியே இருந்தாங்க. காலையில் ஒரு சினிமா குரூப்பு, அந்த குரூப்பில் வந்து இதே தகவலை வந்து பதிவு செஞ்சாங்க. ஒரு பெரிய குரூப், சினிமா குரூப்பு. அப்போ அஜித் தரப்புலேருந்து ஒரு மறுப்பு ஒன்று வந்துருந்தது. என்னென்னா அது சொல்லப்பட்டிருந்ததுன்னா, நீங்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் அப்புறமே சேனல்களில் ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அஜித் சாருக்கு எந்த மூளையிலையோ தலையிலையோ எந்த வித ஆப்ரேஷன் நடக்கலை. வழக்கமான ஒரு பாடி செக்கப்புக்கு வந்திருந்தார். ஃபுல் செக்கப்புக்கு, மாஸ்டர் செக்கப் வந்திருந்த பொழுது இந்த காது மடல் பின்புறமாக இருக்கிற ஒரு சின்ன கட்டி, அந்த கட்டி வந்து சின்னதாக கொழுப்பு கட்டின்வாங்க வந்து, அந்த கட்டியை வந்து இப்போ ஆப்ரேட் பண்ணி எடுத்துடலாமா டாக்டர் கேட்டிருக்காங்க. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைனா எடுத்துருங்க. இதுதான் நடந்தது. ஆனால் ஒவ்வொன்றா அப்படியே திருச்சி இதுதான் வந்துச்சு. அப்சர்வேஷனில் வந்து நேற்று நைட்டு இருந்தார். இன்றைக்கி நைட்டு அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. இதுதான், மற்றபடிலாம் வந்து மீதி எல்லாம் வதந்தி அப்படின்னு அவருடைய மேலாளர் சுரேஷ் சந்திரா சொன்னதாக அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. விடாமுயற்சி ஷூட் வேறு 11ஆம் தேதி இவங்க இங்கேருந்து ஃபாரின் கிளம்புறதா ஒரு அப்டேட் விட்டுருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த டைமில் கிளம்புறதுனா அஜித் சாரோடைய ப்ரெசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு செய்தி வரும்போது அது தப்பான விஷயம். இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ஒரு ரூமர் தெரிஞ்சுது. பட் நேற்றைய தினம் அது வந்த உடனே விடாமுயற்சிக்கு அது ஒரு பெரிய ரபாக தானே சார் அமைஞ்சிருக்கும். ஸோ அது முற்றிலும் வந்து பொய்யான நியூஸ் தான். இது எப்படி சார் இப்போ வந்து கண்டிப்பாக அவங்க கிளம்பிடுவாங்களா? அப்போ பொய்யான நியூஸ்ன்னு நம்ம இப்போ இதே சோஷியல் மீடியாவில் திரும்பவும் வந்து ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க. அவங்க சொல்லிட்டாங்க ரைட்டு. அதை நீங்கள் தெரியுங்களா, ஒரு சின்ன கட்டி மாதிரி இருந்ததுன்னா அதை ஒரு அரை மணி நேரத்தில் எடுத்துடலாம். அதுக்கு எதுக்கு அப்சர்வேஷன், அதுக்கு எதுக்கு வந்து ஒரு நாள் வந்து பெட் ரெஸ்ட்டு, ட்ரீட்மெண்ட்டு, இந்த மாதிரியான சரமாரியான கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று, இந்த விடாமுயற்சின்னு சொல்லும்போது தான், அந்த விடாமுயற்சி தொடங்கி அஜர்பைஜானில் என்றைக்கு போய் அவங்க லேண்ட் ஆனாங்களோ அன்னிலேருந்து ஒவ்வொருத்தராக அந்த யூனிட்டில் சேர்ந்த அந்த லைட்மேன்லேருந்து மற்றவங்கலேருந்து ஒவ்வொருத்தருக்காக உடம்பு சரியில்லாமல் சிக்காகி போய் இவர் அஜித்தே சில பேர்லாம் அமைச்சிருக்காராம். வந்து உங்களுக்கு நீங்கள் இந்தியாவுக்குள்ளே வந்து ஒரு சிம்லா, காஷ்மீர், குளிர் பிரதேசம் அவ்வளோ வேணால் ஊட்டி, கொடைக்கானலே எடுத்துங்களேன். இங்கே போயிட்டாலே வந்து யூனிட்டில் இருக்கவங்களுக்கு பல பேருக்கு உடம்பு ஆகாது. வந்து ஒரே அவுட்டோர் போகும்பொழுது நிறைய பேருக்கு ஒத்துக்காது. அப்போ என்ன பண்ணுங்க, திரும்ப மெட்ராஸ்க்கு அனுப்பிச்சிடுவாங்க. அவங்க அனுப்பிச்சிட்டு ஒரு புதுவாக வேறு ஒருத்தரை கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி நாட்டுக்குள்ளே போனோடனே அந்த சீதோஷ்ண நிலையே வேறு மாதிரி இருக்குது. பூலோகத்திலே அப்படியான ஒரு சீதோஷ்ண நிலை இல்லை. திடீர்னு வெயில், திடீர்னு பனி,
அப்புறம் வந்து சூரியனே 11 மணிக்கு வருது, 3 மணிக்கெலாம் வந்து இருட்டி போகுது. அதுதானே முக்கியம் உங்களுக்கு. அவைலபிள் லைட்டில் எடுக்கிறது தானே நம்ம வெளிநாடு வெளியூர் போகிறோம். அப்படி இருக்கும்பொழுது இந்த சூழ்நிலை யார் இந்த நாட்டை தேர்ந்தெடுத்தாங்க, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருந்தப்போ இந்த உடல்நிலை பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம், குறிப்பாக ஆர்ட் டைரக்டர் மிலன் அந்த படத்தில் ஒர்க் பண்ணவர், அவருடைய இறப்பு, இதெல்லாம் சேர்ந்து தான் இப்படியான ஒரு பிரச்சனையாக வந்தது. ஒழுங்காக இங்கேயே ஏதாவது கோகுலம் ஸ்டுடியோலையோ இவிபிலையோ எங்கேயாவது ஒரு இடத்துல செட்டு போட்டாவது எடுத்துருக்கலாம், இல்லை க்ரீன் மேட்லேயாவது எடுத்துருக்கலான்ற ரேஞ்சில் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்களா வந்து. சார் ஒரு பக்கம் இந்த சர்ச்சைகள் இப்படி தொடர்ந்து இந்த வதந்திகள் இதெல்லாமே சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கும்போது ஒரு சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி வந்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நினைக்கக்கூடிய நயன்தாரா போட்ட ஒரு ஸ்டோரி, அது ஒரு பக்கம் பூதாகரமாக வெடிச்சது. கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு ஸ்டோரிக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி என்ன சார்? ஏன்னா இன்றைக்கி போட்ட ஸ்டோரிக்கு முன்னாடி ஒரு வாரம் ஆகிப்போச்சுன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாவில் போய் அன்ஃபாலோ பண்ணி விட்டாங்க அவருடைய காதல் கணவர் இயக்குனர் விக்னேஷ் சிவனை. என்னடா இது அன்ஃபாலோ பண்ணி விட்டாங்களே அப்படின்னு. குறிப்பாக தெரியும், சோஷியல் மீடியாவில் வந்து டெலீட் பண்ணுறது, அன்ஃபாலோ பண்ணிட்டா அவங்க மேலே வந்து ஒரு வெறுப்பு, மனமுறிவு, இல்லை நீங்கள் வந்து எனக்கு தேவையே இல்லைன்ற மாதிரியான ஒரு விஷயம். இப்போ தானே வந்து ஒரு 7 வருட காதல், அந்த 7 வருட காதல் வந்து எங்கேயாவது ஒரு முறிவு ஏற்படுன்ற அளவுக்குலாம் எதிர்பார்த்துட்டு இருந்த சினிமா நல்லுள்ளங்கள்லாம் உண்டு. அதையெல்லாம் உடைச்சி 2 பேரும் ஒரு திருமணம் பண்ணி இன்றைக்கி உயிர் உலகுன்ற 2 குழந்தைகளோட மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின் பொழுது அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, சும்மா விளையாட்டுக்கு ஜாலிக்கு அப்படின்னு சொல்லிடும் பொழுது இப்போ ஐ எம் லாஸ்டா. ஆமாம், ஐ எம் லாஸ்ட்னு ஒரு ஸ்டோரி போட்டாங்க. அதாவது விக்னேஷ் சிவனுக்கும் நயன்தாராவுக்கும் விவாகரத்தா அப்படின்னு ஒரு கேள்வி போட்டு எல்லாத்துலையும் வந்து படத்தோட தலைப்புன்னு வேறு சொல்லிட்டாங்க. வந்து இது வந்து விவாகரத்தா அல்லது படத்தோட தலைப்பா அப்படின்னு. இது ஒரு எப்போனா இது ஒரு சீரியஸான விஷயம். இந்த விஷயத்தில் வந்து விளையாடுறதுக்கு என்ன இருக்குது? அதே சமயம் நாங்கள் வந்து உறுதியாக இருக்கிறோம், நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், நாங்கள் பிரியலை அப்படின்ட்டு அது ஒரு மனோநிலை. அதை வந்து நயன்தாரா பதிவு பண்ணுறாங்க. ஒரு விஷயம் போயிட்டுருக்கீங்க, தொடர்ச்சியாக எங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க, எழுதிட்டு இருக்கீங்க, ரைட்டுங்க, நாங்கள் இன்னும் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு. இதுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி மகா சிவராத்திரியை கொண்டாடுவதற்காக 3 குழந்தைகளுடன் நான் தனி விமானத்தில் கிளம்புகிறேன் நயன்தாரா போட்டிருந்தாங்க. அந்த 3வது குழந்தை அவங்களுடைய கணவர் தான். ஆமாம், 2 உயிர் உலகு, இன்னொரு குழந்தை விக்னேஷ் சிவன். இப்போ இதுலேயே தெரியலீங்களா அந்த அன்பு எப்படியாப்பட்ட அன்புன்னு. சார் இந்த மாதிரி தொடர்ந்து, அதாவது இந்த திரை பிரபலங்கள் இப்போ அஜித் சார் ஆகட்டும், நயன்தாரா மேம் ஆகட்டும், இவங்களாம் மீது தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு ரூமர்ஸ் எல்லாம் பரவுதில்லை சார்? ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டாக இன்றைக்கி இருக்க இந்த சோஷியல் மீடியா இப்படி ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணதில்லை. ஸோ அதுமாரி இருக்க உங்களுடைய கருத்து? இல்லை, நல்ல ஒரு பிரமாதமான கேள்வி கேட்டீங்க நீங்கள். அந்த காலம் இந்த சோஷியல் மீடியா அந்த மாதிரியான சேட்டலைட் சேனல், யூடியூப் சேனல்கள்லாம் வராத காலகட்டங்களில் பிரிண்ட் மீடியா இருந்த சமயத்தில் அப்போ உங்களுக்கு கிசுகிசாக எழுதுவாங்க. இல்லைனா வந்து ஒரு சில செய்தியை இது மாதிரியான ஒரு தகவல் கிடைக்குதுன்னா டேரிங்காக வச்சு அடிச்சு விட்டுறது, போஸ்டராகவும் வந்துடும். அப்போ சம்மந்தப்பட்ட நிருபருக்கு இல்லைனா அந்த எடிட்டருக்கு அவங்களே ஃபோன் பண்ணுவாங்க, இல்லைனா அவங்களே அந்த பத்திரிகை ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்துடுவாங்க. விளக்கம் சொல்கிறவங்களும் உண்டு, சண்டை போட்டவங்களும் உண்டு, கொந்தளிச்சு போனவங்களும் உண்டு, இது மாதிரி உண்டு. அப்போ என்னென்னா நேருக்கு நேர் பார்க்கும்பொழுது 1-to-1 ஃபேஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சு போயிடும். இப்போ இவங்க எழுதுனதில் வந்து ஒரு 25% உண்மை இருக்கும் அப்படின்ற விஷயம், அவங்க சொல்கிற கருத்தில் வந்து ஒரு 75% இருக்கும். இல்லைனா இவங்க முழுக்க பொய்யா எழுதியிருக்காங்க, எங்கேயோ கேட்ட தகவலை எழுதியிருக்காங்க, எங்ககிட்ட ஒரு கிராஸ் செக் பண்ணலையே நீங்கள் அப்படின்னு. ரெண்டாவது என்னென்னா, அப்போ கிராஸ் செக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருந்தது அவங்கள தொடர்பு கொள்வது. உங்களுக்கு செல்ஃபோன் கூட கிடையாதுங்க, லேண்ட்லைன் இருந்த காலத்தில் அவங்கள ரொம்ப ஈஸியாக மீட் பண்ணலாம். இன்றைக்கி சோஷியல் மீடியா ரொம்ப ஈஸியாக ஒரு தகவலை பரப்பக்கூடிய இடத்துல இருக்காங்க, ஆனால் தொடர்பு எல்லைக்கு வெளியே தான் எல்லோரும் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா இவ்வளோ மீடியாக்கள் வந்ததுனால தான். நீங்கள் அந்த காலகட்டங்களில் ஒரு ஏதாவது ஒரு தகவல் சொல்லணும்னா அது மாறிடுச்சு, ரைட்டு. இப்போ ஒரு நடிகைக்கு திருமண அறிவிப்பு கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு பிஆர்ஓ சொல்லி அதுக்கப்புறம் வந்து கிளம்பி ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி கல்யாண பத்திரிகை வச்சுருந்து வழக்கம் போல் கேள்வி வந்து அந்த மாப்பிள்ளை நடிகரா, தொழிலதிபரா, தொடர்ந்து நடிப்பீங்களா, இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்டு ஒரு செய்தி, அப்புறம் அழைப்புதல் கொடுத்து நீங்களும் வந்துருங்க ஃபேமிலியோடு வாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு முறை இருந்தது. அப்படியே கொஞ்சமாக மாறி இன்றைக்கி என்ன வேணுமோ உங்களுக்கு என்னுடைய சோஷியல் மீடியாவில் தட்டி விட்றேன், நீங்கள் வேணும்னா பொறிக்கிங்க, இல்லைன்னா விட்டுட்டு போங்க அப்படின்ற அளவுக்கு இந்த மீடியா வளர்ந்து போயிருக்குது. இதை வந்து நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. ஒரு சின்ன விஷயம்தான் அது அப்படியே மாறி அப்போலோவுக்குள்ளே அஜித் நுழைஞ்சார், ஆனால் அவரை அட்மிட் பண்ணி படுக்க வச்சு ஆப்ரேஷன் பண்ணது பூரா சோஷியல் மீடியா தான். இப்போ டிஸ்சார்ஜாக அதுதான் பண்ண போகுது வெளியே. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இது வந்து ஒரு சிரிப்புக்குரிய விஷயமா இருந்தாலும் இது ஒரு வேதனையான ஒரு விஷயந்தான். நயன்தாரா விவகாரம் அப்படி தான். நீங்கள் வந்து ஒரு கணவன் மனைவியும் ஜாலியாக நீங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ஜாலியான விஷயம் சண்டை போட்டுக்கலாம், ஜாலியாக இது பண்ணிக்கலாம். ஒரு சோஷியல் மீடியாவுக்குள்ளே வந்து அன்ஃபாலோ பண்ணுறது, இதுதான் என்னுடைய கடைசின்னு சொல்கிறது, இதெல்லாம் எந்த விதத்தில் இன்றைக்கி தான் அதாவது வந்து செய்தி தீனிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க.
அதுவும் இது மாதிரியான செலிபிரிட்டிகள் என்டர்டெயின்மெண்ட் விஷயங்கள் அப்படின்னா அதை போட்டால் தான் வந்து பூம் ஆகுது. அப்படின்போது இன்னும் ஒரு ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளே என்னென்னா, இப்போ வந்து இது உண்மையாகவே அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை இருக்குதுங்க. சில பேர் வந்து அதை வந்து சும்மா சிரித்து மூடி மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் போயிட்டுருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா, இவங்க 2 பேரும் நயன்தாரா விக்னேஷும் சேர்ந்து மும்பை, டெல்லி, கொல்கட்டா உட்பட பல நகரங்களில் பல ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க சேர்ந்து. இந்த ஒரு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு கணவனும் ஒரு மனைவிக்கும் தெரியாமல் ஒரு வங்கியிலேருந்து பணம் எடுக்கிறது கூட உங்கள் 2 பேருக்கும் தெரியாமல் எடுக்க முடியாதுன்றதுக்காக அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று. பொதுவாக அது கணவன் மனைவிக்கும் கிடையாது, ஒரு காலகட்டத்தில் வந்தது வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்றது. அது மாதிரி ஜாயிண்டாக சேர்ந்து அவ்வளோ ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க. அதில் ஒரு சின்ன சொத்து தகராறு ஏற்பட்டுள்ளதாக ஒரு தகவல். அது எந்த அளவுக்கு எதுவும் தெரியல. ஏன்னா இப்போ அந்த தனி விமானத்தில் கிளம்பி போன அந்த போஸ்ட்டு இதெல்லாம், ஏன்னா உங்களுக்கு ஒரு முறை போடலாம், ஒரு அன்ஃபாலோ பண்ணலாம், அப்புறம் ஒரு லாஸ்ட்டுன்னு ஒரு தகவலை சொல்கிறது, தொடர்ச்சியாக இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது வந்து சும்மா நகைச்சுவைக்குரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்கள் அப்படியே இந்த நயன்தாரா விக்னேஷனுடைய 7 வருட காதல், அது கூட சொல்ல ஒரு சிம்புலேருந்து தொடங்குச்சு. அப்புறம் பிரபுதேவாவுடைய பேரை கையிலேயே பச்சை குத்தி வச்சுருந்தாங்க. அவருக்கு இதுவாகிடுச்சு. அப்புறம் நயன்தாரா மீது எல்லாருக்கும் ஒரு இது உண்டாச்சு. ஒரு பெண்ணாக எவ்வளோ பேர் வந்து, நீங்கள் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஐயா பட ஷூட்டிங்கில் நாங்கள் போயிருந்தோம் தென்காசி பக்கத்தில். கிளம்பிடுறப்போ நானும் ஒரு 2-3 பத்திரிக்கையாளர் போகிறோம். சார் இருங்க, கதாநாயகி வராங்க, புதுமுகம், அவங்கள பார்த்து ஒரு இன்டர்வியூ பண்ணிட்டு போங்க, கேரளாலேருந்து வராங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணும்போது, சரி ஒரு வழக்கமாக வர ஒரு புதுமுக நடிகை வருவாங்க, ஒரு அதிகபட்சமாக ஒரு 10 படத்தில் நடிப்பாங்கன்னு நினச்சா, அது பார்த்தா சந்திரமுகி அது இதுன்னு இதுவாகி ஒரு பெரிய பூம்ன்ற அளவுக்கு ஆகி வெறும் நடிகையாக மட்டும் இல்லாமல் திறமையான நடிகையாக மாறினது நயன்தாரா. அப்புறம் அந்த காதல் விவகாரம் இதெல்லாம் தாண்டி எத்தனை துரோகம், எத்தனை விதமான வழிகள், இது எல்லாம் கடந்து ஒரு அன்பான ஒரு நபரை வந்து விக்னேஸ்வரன், நீங்கள் 1000 தான் அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் சண்டை போட்டுக்கிறாங்க எல்லாம் பண்ணாலும் வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நபர்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. தன்னை நம்பி வந்த ஒரு பெண்மணி, நம்ம எந்த விதத்துலேயும் வந்து அவங்கள வந்து இதுவாகிடக்கூடாது. விக்னேஸ்வரனும் வந்து 1000 விமர்சனம் அவரை பற்றி சொன்னாலும் அதில் உறுதியாக இருக்கிறார் பாருங்கள். அதுதான் அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான கடந்து வந்தப்போ அந்த 7 வருட காதல், அப்புறம் திருமண அறிவிப்பு, எங்களுக்கு தெரிஞ்ச இந்த திருமண அறிவிப்புக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு அண்ணா சாலையில் உள்ள ஒரு ஹோட்டலில் நடந்தது. உண்மையிலேயே அதை யார் ஏற்பாடு பண்ணாங்கன்னு தெரியல. அப்புறம் விக்னேஸ்வரன் அதுக்கு வருத்தம்லாம் தெரிவித்தார். ஒரு சின்ன ஹாலு, நீங்கள் நயன்தாரா விக்னேஸ்வரன் திருமணம் பெரிய ஒரு தென்னிந்தியாவில் ஒரு பெரிய பரபரப்பான ஒரு விஷயமாச்சு. இன்றைக்கி இருக்கிற மீடியாக்கள் அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. 4 லாங்குவேஜில் இருக்கிற மீடியா வந்துட்டாங்க. ஒருத்தர் விழுந்து நசுக்கி, அப்புறம் அந்த ஒரு சின்ன இது மாதிரி என்ன சொல்லுவாங்க, அது ஃபுட்டு இது பண்ணுற இடத்துல தட்டெல்லாம் போட்டு கீழே உடச்சி சில பத்திரிகையாளர்லாம் கோச்சின்னு போயிட்டாங்க. என்னங்க இது திட்டமிட்டு அவமானப்படுத்துறதா இருந்தது அப்படின்னு. அப்புறம் அவங்க நாலேஜுக்கு போய் அப்புறம் விக்னேஸ்வரன் வந்து தெரியாமல், என் நாலேஜுக்கு தெரியாமல் இதுவாகி போச்சு அப்படின்னு சொல்லி மகாபலிபுரத்தில் அந்த நட்சத்திர விடுதியில் மிக பிரம்மாண்டமான ஒரு திருவிழா மாதிரியான ஒரு திருமணம் நடந்தது. அங்கே வந்து ப்ராப்பராக அதை இனிஷியேட் பண்ணல, அதுக்கு வந்து ரிப்ளையாக அவங்க எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி கேட்குற மாதிரி அவர் அங்கே பண்ணிட்டாங்க. அதன் பிறகு வந்து அந்த இது இப்போ அவங்க வாழ்க்கை வந்து அது போயிட்டுருக்கு, வந்து ஒரு பக்கம் இதுவாகிட்டுருக்கு. அதனால் வந்து இதை ஒரு சீரியஸான விஷயமா எனக்கு எடுத்துக்க தோணலை. இதுவாகுது. ஆனாலும் வந்து இந்த மாதிரியான சந்தேக கேள்விகள்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது விக்னேஸ்வரன் நயன்தாரா விஷயத்தில்.